ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா மட்டன் எலும்பு சூப்பு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருள் தேவைங்கிறத பார்த்துடலாம். தக்காளி, வெங்காயம் ஒன்று எடுத்துக்கிறோங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் எடுங்க. பச்சை மிளகாய், புதினா, இவ்வளோ தான் இதுக்கு தேவை. இப்போது நான் குக்கரில் தான் வைக்க போகிறேன். குக்கர் சூடானதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம எடுத்து வச்ச பட்டை, ஏலக்காய், கிராம்பு போட்டுடலாம். இப்போது கருவேப்பிலை சேர்த்துடலாம். நம்ம ஒரு வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நீங்கள் நீளமாகவே கட் பண்ணுங்கள். அதையும் போட்டு நல்லா வதக்கிடலாம். இப்போது பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறோம். அடுத்து நம்ம தக்காளியும் சேர்த்து வதக்குவோம். பாருங்கள், கொஞ்சம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இந்த ஆட்டு எலும்பு தான் நான் வாங்கி வச்சுருக்கேன். நான் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் அதையும் போட்டு பச்சை வாசனை போகிற வரையே கொஞ்சம் வதக்கிடுங்க. புதினா, மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன் போடுங்க. கொத்தமல்லி தூள் 1 டீஸ்பூன், சீரகம் சோம்பு பவுடர் 1 டீஸ்பூன் கண்டிப்பாக இப்போ நீங்கள் சேர்க்கணும். அப்போ தான் சூப்பு நல்லாயிருக்கும். கொத்தமல்லி தூள் நிறையா போட்டுறாதீங்க, 1 டீஸ்பூன் போதும். அடுத்து சில்லி பவுடர் 1 டீஸ்பூன் இல்லை 1 டீஸ்பூன் போடுங்க. இப்போ தண்ணியை சேர்த்துடலாம். பாருங்கள், தண்ணி நான் ஒரு 2 டம்ளர் சேர்த்துருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். அடுத்து நம்ம எலும்பு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, மட்டன் எலும்பு, அதையும் ஒன்றா இது கூட சேர்த்து உப்பு போட்டுறணும். உப்பையும் சேர்த்து நல்லா கலக்கி விடுங்க. இப்போ குக்கரை மூடிடலாம். இது மட்டன் எலும்பு ஒரு 5 விசில் நீங்கள் கண்டிப்பாக வைங்க. கொஞ்சம் நல்ல டேஸ்ட் வரும். அந்த எலும்பில் உள்ள சாரெல்லாம் நல்லா இறங்கும். அதனால் ஒரு 5 விசில் வைங்க. இப்போ பாருங்கள், மட்டன் சூப் ரெடி ஆயிடுச்சு. இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.